இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் செனட்டர் டத்தோ முத்தாங் தாக்கால் IJN எனப்படும் தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 70. அசர்பைஜானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த அவர் கடந்த திங்கட்கிழமை நாடு திரும்பியதும் சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி மேலவைத் தலைவராக அவர் பதவியேற்றார். சரவாக்கைச் சேர்ந்த இவர் நாடாளுமன்ற மேலவைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட அம்மாநிலத்தின் முதல் சுதேசி குடிமகனாவார். இவருக்கு மனைவியும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். தேர்தல் ஆணைய தலைவர் டான்ஸ்ரீ அப்துல் கனி சாலே மே 9ஆம் தேதி பணி ஓய்வு பெற்றார். 2020 ஆகஸ்ட் மாதம் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்ட அவர் 4 ஆண்டு சேவைகளுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு வயது 66 என்று இன்று மே 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் ஒரு அறிக்கை தெரிவித்தது. இதற்கு முன்னதாக அரசாங்கத்தில் பல முக்கிய பதவிகளை அவர் வகித்திருக்கிறார். கோலாலங்காட் மாவட்ட மன்ற தலைவர், சுபாங் ஜயா நகராண்மை கழக கார்ப்பரேட் திட்டமிடல், சமூக மேம்பாட்டு இலாகா இயக்குனர், கோம்பாக் மாவட்ட அதிகாரி போன்றவை அவர் வகித்த பதவிகளில் உள்ளடங்கும். 10 ஆண்டுகளுக்கு முன் மார்ச் 8ஆம் தேதி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து பெய்ஜிங் நோக்கி புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் MH370 விமானம் மாயமாக மறைந்தது. அதன் தேடல் பணியை தொடர்வதற்கு அமெரிக்க கடல் ரோபோட்டிக் நிறுவனமான ஓசியன் இன்ஃபினிட்டி ஒரு பரிந்துரையை சமர்ப்பித்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ கூறினார். இந்த பரிந்துரையானது முழுமையான ஆய்வுக்கு பின்னர் ஆகஸ்ட் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் சொன்னார். அந்த நிறுவனமானது ஆக கடைசியாக ஆதாரங்கள், தகவல்களுடன் அந்த பரிந்துரையை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த விமானத்தில் பயணித்த 239 பேரின் நிலை என்னவென்பது இன்றளவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அனைத்துலக மாணவர்கள் விசா தொடர்பான புதிய கொள்கையை அறிமுகம் செய்திருக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடன் மலேசிய உயர்கல்வி அமைச்சு விரைவில் ஒரு சந்திப்பை நடத்தும். அனைத்துலக மாணவர்கள் விசா பெற சேமிப்பு தொகையை அதிகரிப்பதற்கு ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை பெறுவதற்கு ஆஸ்திரேலியா உயர்கல்வி அமைச்சரை தாம் சந்திக்கவிருப்பதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் கூறினார். இந்த விவகாரம் உள்துறை அமைச்சையும் உட்படுத்தி இருக்கிறது என்று அவர் சொன்னார். அனைத்துலக மாணவர்கள் விசா பெறுவதற்கு அவர்கள் சேமிப்பில் குறைந்தபட்சம் 29,710 ஆஸ்திரேலிய டாலர் அல்லது 97,787 ரிங்கிட் வைத்திருக்க வேண்டும் என ஆஸ்திரேலியா அரசாங்கம் மே 10ஆம் தேதி அறிவித்தது. கொலாகுபு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை மாயிகா மௌனமாக புறக்கணிக்கிறது என்ற குற்றச்சாட்டை அக்கட்சியின் தேசிய தகவல் பிரிவு தலைவர் தினாலன் ராஜகோபால் திட்டவட்டமாக மறுத்தார். மாயிகா ஒற்றுமை அரசாங்கத்தின் அனைத்து உறுப்பு கட்சிகளுடனும் இணைந்து பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளரின் வெற்றிக்கு அல்லும் பகலுமாக பாடுபட்டு வந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மாயிகாவின் அனைத்து நிலைகளையும் சேர்ந்த தலைவர்கள், உறுப்பினர்கள் களப்பணி ஆற்றியிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. கட்சியின் ஒட்டுமொத்த தலைமைத்துவமும் கொலாகுபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் முழுவீச்சில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளரின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு ஆற்றியிருக்கும் சேவையை அக்கூட்டணியின் தலைமைத்துவம் முழுமையாக உணர்கிறது என்று தினாலன் குறிப்பிட்டார். அரசியல் எதிரிக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பர்சத்து உறுப்பினர்கள் அக்கட்சியில் தொடர்ந்து நீடித்திருப்பது நியாயமே இல்லை என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ முஹிடின் யாசின் குறிப்பிட்டார். கொலாகுபு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சொக்தாவ் களமிறங்கி இருக்கின்ற நிலையில் அவருக்கு ஆதரவாக பர்சத்து கட்சியை சேர்ந்த தஞ்சோங் காராங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சுல்காஃப்ரி ஹனாபி, ஸ்லாமாட்
கிளாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி ஆகிய இருவரும் பிரச்சாரம் செய்தனர். தம்முடைய இந்த செயல் கட்சி அமைப்பு சட்டத்தை மீறவில்லை என்பதால் கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டாலும் அது பற்றி தாம் கவலைப்பட போவதில்லை என்று அப்துல் ரஷீத் கூறினார். இருப்பினும் இந்த இருவரும் அவர்களின் உறுப்பினர் அந்தஸ்தை இயல்பாகவே இழந்துவிட்டனர் என்பதை கட்சியின் தலைமைச் செயலாளர் டான்சிரி ஹம்சா ஜைனுடின் உறுதிப்படுத்தினார்.